கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா பிசாசின் கிரியைகள் அத்தனையும் அழிக்கப்பட்டோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது மனிதர்கள் அல்ல. புரிந்து கொள்ளுங்க, அந்த மனிதர்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் கிரியைகள். பொறாமை, இது பிசாசின் கிரியை. வன்கண், இது பிசாசின் கிரியை. கோபம், எரிச்சல், டென்ஷன், இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். உங்களுக்கு விரோதமாக யாராவது டென்ஷன் ஆகுறாங்களா, அது ஒரு பிசாசின் கிரியைகள். கோபப்படுறாங்களா, பிசாசின் கிரியைகள். அத்தனையும் இன்னைக்கு கர்த்தர் அழித்துப்பட போகிறார். நம்புங்க. 1 யோவான் 3:8 வாசித்து பார்க்கும் பொழுது, பிசாசின் கிரியைகளை அழிக்க தெய்வ குமாரன் வெளிப்பட்டார். உங்களுக்கு விரோதமா யார் என்ன மந்திரம் செய்தாலும், யார் என்ன பிசாசின் கிரியைகளை ஏவி விட்டாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை கூட டச்சு கூட பண்ண முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனுஷீக ஆவிகள், பிசாசின் கிரியைகள் அத்தனையும் கர்த்தர் அழித்துப்பட போகிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக ஒரு பேலியாளின் மகன் பாராக் என்கிற ஒரு மனிதன் எழும்புகிறான். இந்த பாராக் பிழையாம் என்கிற தெய்வ மனிதனுக்கு கூலியை கொடுத்து, லஞ்சத்தை கொடுத்து, பணம், வெள்ளி, பொண்ணு, பொருள் எல்லாத்தையும் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், நீ வந்து சொல் என்று சொல்லி பிழையாம கூப்பிடுறான். பிழையாம் வந்த பிழையாம் இவர்களை பார்த்து, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவருக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இவர்களுக்கு விரோதமான பில்லி சூனியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். என்னாகமும் 23:23 நீங்க வாசித்து பாருங்க. பாலாக் மூலமா பிழையாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக வருகிறான். ஆனா பிழையாம் மூலமா கர்த்தர் சொன்ன வார்த்தை, இவர்களுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். இவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இவர்களுக்கு விரோதமான செய்வனை இல்லை, இவர்களுக்கு விரோதமான பிசாசின் கிரியைகள் ஒன்று இவர்களை செய்ய முடியாது. உங்க விரோதமா யாராவது எழும்புறாங்களா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எக்கோவா ஈடு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளும். உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போட வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கிறான். வேதாகமத்தில் மொர்தெகாய் என்கிற தெய்வ மனிதனுக்கு விரோதமாய் ஆமான் என்கிற தீய சக்தி எழும்பியது. அது ஒரு பிசாசின் மகன் எழும்பி மொர்தெகாயை இல்லாம ஆக்கிரணும், மொர்தெகாவை அழிச்சிடணும் பிளான் பண்ணி ஒரு பெரிய திட்டம் போட்டு பயங்கரமான ஒரு ஸ்கெட்ச் ஒர்க் பண்ணான். ஆனால் நடந்தது என்ன? அவன் அழிந்து போனான். எஸ்தரின் புத்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, மொர்தெகாய்க்கு ஆயத்தமாக்கப்பட்ட தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். ராஜாவின் உக்கிரகம் தணிந்தது. உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்கள் அழிந்து போவார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். யாரும் உங்களை டச் கூட பண்ண முடியாது. செபிக்கலாமா? தகப்பனே, உடைய பிள்ளைகள் விரோதமாக எழும்பின எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்களுக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காதே போகும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.